இன்றைய திருப்பாடல்கள் 25ஆம் அதிகாரம் வசனம் 8. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். ஆமீன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவசிப்பவர்களே, பாருங்கள், அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவர் மீதும் எத்தனை ஒரு நம்பிக்கையான ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். நாம் பாவிகள் என்று நம்மை அகற்றவில்லை, நம்மை வெளியே துரத்தவில்லை, நம்மை அடிக்கவில்லை. அவர் நமக்காக நல்ல வழிகளை கற்பிக்கின்றார். எனவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லப்படுகிறது. அவர் பாவிகளுக்காக சகல நன்மைகள் செய்வதற்காக இந்த உலகில் தோன்றினார் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவசிக்கும் மாத்திரம் அவர் தோன்றவில்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவர் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைத்துத்தான் அவர் மனித உருவில் வந்திருக்கிறார். ஆனால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு கடவுள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆமீன். இந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் காத்து வழிநடத்துகின்ற உன்னதமான ஜீவனுள்ள தகப்பன் அவரே. ஆமீன். அவரை விசுவசிக்கிற ஒவ்வொருவரும் நல்ல வழியை காண்பார்கள். நல்லதை அவர்களுக்கு என்றுமே தந்தையாகி கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமீன்.